எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்கள் வில்லேஜ் ஜெமினி பேசுகிறேனுங்க. ஏனுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கன்னுக்குட்டியை பற்றி நேற்று வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? அதாவது கன்னுக்குட்டி வளர்க்குறது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோமுங்க. அதை போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம அண்ணா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம திருச்சியில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர். அந்த அண்ணன் பேர் வந்து கணேசனுங்க. அப்போ அந்த அண்ணன் வந்து சொல்லியிருந்தார், அக்கா நாங்களும் 2 கன்னுக்குட்டி வாங்கலான்ட்டு இருக்கிறோமுங்க. ஆனால் கன்னுக்குட்டி எப்படி பார்த்து வாங்கிறது, எந்த மாதிரி கலர் வாங்கினா நல்லாயிருக்கு, இப்படின்னு மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரி, நம்ம அதுக்கான பதில் வந்து நான் ஒரு 2 லைனில் கொடுத்துருக்குறேனுங்க. கன்னுக்குட்டி வாங்குறது நல்லது, கொஞ்சம் இடம் இருந்தால் போதுன்னு. ஆனாலும் நம்ம அந்த கமெண்டில் வந்து நம்ம அந்த பதில் சொல்கிறத விடவே நம்ம அவருக்கு அது ஒரு வீடியோவாகவே அந்த ஒரு பதிலை சொல்லிடலாம்னு சொல்லி போட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துக்கிறேனுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்குது இல்லைங்களா? சரி, நம்ம எப்படி கன்னுக்குட்டி வாங்கிறது, கன்னுக்குட்டி வளர்க்கலாம் யோசனைலாம் வந்துருச்சு. ஆனால் நம்ம அது எப்படி வாங்குறதுன்னு தெரியணும் இல்லைங்களா? அதனால் அவங்க எல்லாத்துக்காகவும் நான் வந்து இது வீடியோவாக எடுத்துருக்கிறேனுங்க. பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதோ நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேனுங்க. புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் ஜெமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? அட வாங்க, வீடியோக்குள்ளே போகலாமுங்க. ஒருவேளை நேற்று யாராவது அந்த கன்னுக்குட்டியை எப்படி வாங்குறதுன்னு வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு எண்டு ஸ்க்ரீனில் கண்டிப்பாக கொடுக்குறேனுங்க. மறக்காமல் பாருங்கள். இன்னும் மாட்டை பற்றி நிறைய தகவல் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் வந்து மாடு பிளேலிஸ்ட்லேயே இருக்குதுங்க. அதை போய் பாருங்கள். நிறைய உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. சரிங்களா? சரிங்க, போகலாங்களே வீடியோக்குள்ளே. அட வாங்க, வீடியோக்குள்ளே போகலாமுங்க. அதாவது வந்து போட்டிங்கன்னா, இப்போ நம்ம முதல்ல வந்து புதுசாக கன்னுக்குட்டி வளர்த்துறோன்னா, நான் எப்போயுமே சொல்கிறது என்னென்னா, ஆடும் சரிங்க, மாடும் சரிங்க, நம்ம புதுசாக வளர்த்துறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அகலக்கால் வைக்காமல் அளவாக 1ஓ 2ஓ வாங்கி அது நம்மளோட, ஏன்னா நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அந்த நேக்கு போக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணை பெருசு பண்ணிக்கலாமுன்னு பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? அப்படி தான் இப்போ நம்ம வந்து 2 கன்னுக்குட்டி வாங்குறோன்னு வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம அண்ணன் சொல்லிக்கிறாரு கணேசன்னா, அவர் வந்து 2 கன்னுக்குட்டி வாங்கலான்ட்டு இருக்கிறோமுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாருங்க. சரி, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் 2 கன்னுக்குட்டி விஷயத்தை மட்டும் சொல்கிறேனுங்க. இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக நான் நேற்றே சொல்லிக்கிறேன், தீவனம் இதுக்கு வந்து அதிகமாக நம்ம முதலீடு போட தேவையில்லை. கன்னுக்குட்டிக்கு நம்ம வந்து கன்னுக்குட்டி வந்து காட்டில் ஆனால் கட்டி வச்சுருக்கோன்னு அதுக்காக நம்ம எதுவுமே இல்லாமல் சும்மா வீட்டுக்குள்ளே சாலைக்குள்ளே கட்டி வச்சிருந்தும் பிரயோசனம் இல்லைங்க. அதுக்கு தேவையான தீவனம் அது மேயிற அளவுக்காவது நமக்கு ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே கட்டி வைக்கிற அளவுக்காவது இடம் வசதி இருக்கணுமுங்க. அடுத்தது வந்து போட்டிங்கன்னா மறக்காமல் தண்ணி வச்சுருங்க. நான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் கையில் காசு ஏதாவது ஒரு அளவாக ஒரு மூட்டை புண்ணாக்கு அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு இருந்துட்டால் கூட போதும். ஒரு நேரமாவது புண்ணாக்கு தண்ணி வச்சிங்கன்னா கன்னுக்குட்டி சீக்கிரமாக பெருசாகி நல்லா, அதாவது எப்படி சொல்கிறதுனால திறனான கன்னுக்குட்டியாக நமக்கு தரமான கன்னுக்குட்டியாகவும் கிடைக்குமுங்க. அதுதான் விஷயமுங்க. சரிங்க, இப்போ நம்ம முதல்ல கன்னுக்குட்டி எப்படி பார்த்து வாங்குறது. இப்போ சந்தைக்கு தான் போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஒன்றா மாட்டு வியாபாரிகிட்ட சொன்னாலும் சரிங்க, இல்லை நம்ம சந்தையில் போய் பார்த்தாலும் சரிங்க. கன்னுக்குட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போதே முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கன்னுக்குட்டி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதான்னு பார்க்கணுமுங்க. சரிங்களா? எப்படி 2 கிடாரி கன்னுக்குட்டி தான் வாங்குவீங்க. அப்படி அது வாங்கும்போது ஃபஸ்ட்டு கலர் எந்த மாதிரி கலர் தேர்ந்தெடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. கலர் வந்து இதில் என்ன, தரமான கன்னுக்குட்டி இருந்தால் போது. ஒருவேளை செவலை கன்னுக்குட்டியாக கிடச்சிதுன்னா அது நல்ல விஷயம் தானுங்க. ஒருவேளை செவலை கிடைக்கலைன்னா ஒரு செவலையும் ஒரு சட்டை கன்னுக்குட்டியும் வாங்குங்க. அதாவது சட்டை கன்னுக்குட்டி எப்படின்னா, கருப்பு சட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது கருப்பில் ஃபுல்லாக கருப்பாக இருக்குமுங்க, அங்கங்கே வெள்ளையாக இருக்குமுங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சட்டைங்க. அதே மாதிரி வெள்ளை சட்டையும் இருக்குதுங்க. இப்போ வெள்ளை மாடு இருக்குது பார்த்திங்களா, ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது, அங்கங்கே கருப்பாக இருக்குது. அந்த மாதிரி கலர் 2 கலர் கலந்த மாதிரியும் இருக்குங்க. இல்லை பியூராக வந்து பார்த்திங்கன்னா செவலை கலராகவும் இருக்குமுங்க. இதில் ஒன்று அதில் ஒன்று வாங்கினாலும் நல்லது. இல்லை 2ம் அப்படி தான் கிடைக்குதுனாலும் வாங்கினாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு கலர் வந்து விஷயம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு வேளை மாடாக வச்சுக்கிறீங்க, பால் கறந்து ஊற்றணும் அப்படின்னா மட்டும்தான் நான் என்னோடய சஜஷன், என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, செவலை மாடு ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா செவலை மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா உங்களுக்கு வந்து ஃபேட் அதிகமாக வருமுங்க. அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பண்ணைக்காரங்க கறந்து ஊற்றுறவங்க அதிகமாக வந்து செவலை மாடு வச்சுருப்பாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னுக்குட்டியை வாங்கி வளர்த்தி அது பயிரானதுமே, அதாவது சினையானதுமே நம்ம வந்து விற்கிறது தான் போகிறோம் இல்லைங்களா? அதனால் நீங்கள் சட்டை கன்னுக்குட்டி கிடைச்சாலும் சரி, செவலை கன்னுக்குட்டி கிடைச்சாலும் சரி, ஆனால் கன்னுக்குட்டி நல்லா தரமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ புதுசாக வாங்குறவங்க கண்டிப்பாக சுழி பார்ப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். ஆனால் நான் ஏற்கனவே என்ற வீடியோவில் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நம்ம தலையெழுத்து எப்படி இருக்குதோ அப்படி தான் அமையும். இது சுழிங்கிறது வந்து, ஆனால் இப்போ நிறைய பேர் அதை பார்த்து தான் வாங்குறாங்க. ஆனால் அப்படி பார்க்க போனால் எங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, கன்று வந்து அசவு சுழி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. மாடு வந்து அசவு சுழி கன்னுக்குட்டி போட்டுருச்சுன்னா, ஈனிருச்சுன்னா உடனே என்ற வண்ணாடி கூப்பிட்டு அதை விற்று தான் போடுறாரு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தானுங்க சொல்கிறேன். அதில் வந்து நம்ம தலையெழுத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கு. சரி, இருந்தாலுமே நீங்கள் புதுசாக வாங்கி வளர்த்துறவங்க அசுவ சுழி இருக்குதான்னு கண்டிப்பாக பார்க்கணும். இந்த அசுவ சுழி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னுக்குட்டிங்க வந்து நடக்கும் பார்த்தீங்களா,
கன்றுக்குட்டி நடக்கும்போது இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், 2 கால் மேலே ஷோல்ட்ரு, அந்த நேர் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஷோல்டர் மேலே முதுகு தண்டில் அந்த இடத்துல இருந்ததுன்னா கன்றுக்குட்டி நடக்க நடக்க அந்த தோல் அசையும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சுழி இருந்ததுன்னா அது பேர் தாங்க அசுவு சுழின்னு சொல்கிறாங்க. அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி பின்னாடி புறகால இடுப்புக்கிட்ட இருக்கிற மேல் காலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் அந்த சுழி இருக்கக்கூடாதுங்க. அதனால அது அசுவு சுழி, ஏன்னா மொத வளர்த்துறீங்கிறீங்க, கண்டிப்பாக அசுவு சுழி இல்லாமல் பார்த்து வாங்கி வளர்த்துங்க. அது ரொம்ப நல்லா நம்ம கவனமாக பார்க்கணும். அதே சமயத்தில் கன்றுக்குட்டி நல்லா நடக்குதான்னு பார்த்துக்கங்க. இன்னொரு விஷயம், அதாவது கால் குழாம்பு இருக்குது பார்த்தீங்களா, காலோட அந்த நெகக்கண்ணுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ஏதாவது புண்ணு இருக்கான்னு கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி கீழே குமிஞ்சு மடி வந்து 4 காம்பு வயிற்ற ஒட்டி இருக்குதான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? அது காம்பு ஒட்டி தான் வரும். ஏன்னா சின்ன கன்றுக்குட்டி காம்பு சீக்கிரம் தெரியாது. இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அப்புறம் காது வந்து புறகால திருப்பி பார்த்து வாங்குங்க. 2 காது நல்லா புறகால இருக்கான்னு நல்லா காதுக்குள்ளேயும் முடிஞ்சால் பார்த்தா ரொம்ப நல்லது. ஏன்னா சில கன்றுக்குட்டிக்கெலாம் காதில் சீவடிகிற மாதிரி இருந்தாலும் அந்த கன்றுக்குட்டியை விற்றுருவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து தெரியாமல் நம்ம வாங்கிட்டு வந்துடக்கூடாது. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து போட்டிங்கன்னா வால் பாருங்கள், கன்றுக்குட்டியோட வாலுங்க. வால் வந்து நல்லா முடி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கணுமுங்க, நல்லா க்ரோத்தாக இருக்கணும். அதே மாதிரி தொடைவால் ஆகாதுங்க. அதாவது இந்த தொடைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முடி மேலே இருக்கும் அந்த வாலோட கொணவு. அப்படி இருந்தால் வாங்காதீங்க. முழங்காலு கீழே இருக்கணும் வால். அதாவது அந்த முடி வந்து அந்த கீழே கொணவு முடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடி வந்து கீழே முழங்காலு கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் கன்றுக்குட்டி வாங்குங்க. அதே மாதிரி கன்றுக்குட்டி வந்து நம்ம வந்து நிறுத்தி வச்சு புறகால் நின்று பாருங்கள். தலை தெரியக்கூடாது. கன்றுக்குட்டி ஒரே சவனாக தெரியணும். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக ஊதுன மாதிரி இருக்குமுங்க. அப்படிலாம் இருந்தால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து குடல் புழு நீக்கம் செய்யலின்னு அர்த்தமுங்க. கண்டிப்பாக அந்த வயிற்றில் அந்த கன்றுக்குட்டிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, பூச்சி இருக்குது. அதனால் சில பேர் வந்து காட்டுக்கரையும் கொடுக்கவும் செஞ்சுருவாங்க. அப்படியேப்பட்ட கன்றுக்குட்டியெல்லாம் கவனமாக பார்த்து தான் வாங்கணும். அதனால் எப்பவுமே கன்றுக்குட்டியோட புறகால நின்று நீங்கள் அதோட தலையை பார்த்திங்கன்னா அதாவது தலை தெரியக்கூடாதுங்க. அது சரியாக சவனாக நிற்கும்போது தெரியக்கூடாது. 2 வயிறு ஒரே ஈவனாக இருக்கணும். ஒரு சைடு மட்டும் வயிறு பெருசாக இருந்து ஒரு சைடு மட்டும் வயிறு சிறுசாக இருந்தால் வாங்காதீங்க. கீழ் வயிறு இறக்கம் கொடுத்தா கண்டிப்பாக வாங்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வயிற்றில் அந்த கன்றுக்குட்டிக்கு பிரச்சனைகள் இருக்குங்க. சரிங்களா? இதெல்லாம் தெரியாமல் நம்ம பேர் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அது வந்து அப்போ தெரியாதுங்க. 4 எடை ஆகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கன்றுக்குட்டிக்கு அப்புறம் நாம் அதெல்லாம் மருந்து கொடுத்து ரெடி பண்ணுற மாதிரி ஆயிருங்க. அதனால் நான் என்னங்கன்னா இதெல்லாம் கவனமாக பார்த்து வாங்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் முக்கியமானது, காது வந்து கன்றுக்குட்டி கண்டிப்பாக கேட்குதான்னு பார்க்கணும். நீங்கள் வந்து அந்த நீங்கள் எப்பயுமே போன உடனே சந்தையில் டக்குன்னு அந்த கன்றுக்குட்டி கலரெல்லாம் பிடிச்சி போயிருக்கு, எல்லா அம்சமும் இருக்குது. ஆனால் வாங்கணுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது அந்த கன்றுக்குட்டி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. அந்த கன்றுக்குட்டி பிடிச்சி நீங்கள் நடந்து பாருங்கள். அதே சமயத்தில் கன்றுக்குட்டி யாராவது கையில் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி நடக்க சொல்லி நீங்கள் நின்று பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் என்னென்னா அதை வந்து கூட்டு பார்க்கணும். அந்த கன்றுக்குட்டி உங்களை பார்த்து திரும்புதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா சில கன்றுக்குட்டிங்களுக்கு காது கேட்காது. இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. அது வந்து நான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா அப்புறம் நீங்கள் வேலை பேசி முடிக்கலாமுங்க. இவ்வளோ தாங்க விஷயம். கன்றுக்குட்டி வாங்குறதுல எந்த கலர் வாங்குறது முக்கியம் இல்லை, தரமான கன்றுக்குட்டியாக வாங்குறது தான் முக்கியம். சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேங்க. போயிட்டு வரட்டுங்களாண்ணா, உங்கள் வில்லேஜ் அம்மனிங்க.